ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாமா? வாங்க. கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு போட்டு கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை கூட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன வந்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சண்டே இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிடலான்ட்டு காஃபி தான் குடிக்க ஆரம்பித்தேன். இந்த கப்பு வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு வந்து, அதாவது இன்றைக்கி காலையில் வந்து சர்ப்ரைஸாக இருந்து எனக்கு வந்து என்னோடய சன்னும் ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு வாட்ச் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அலாரம் கிளாக் வாட்ச் மாதிரி ஒன்று சன்னு. அவரும் வந்து இன்னொரு பர்ஸு ஒன்று வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த வாட்ச் தான். ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஸோ எனக்கு இப்படி ஒருத்தங்க 2 பேரும் கிடச்சதுக்கு ஸோ நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேங்காயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண வந்துட்டேன். ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி. ஆயிலே ஊற்றாமல், அதாவது ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் வச்சு இந்த சிக்கன் ரெசிபி பண்ணலாமா? வாங்க. கொஞ்சோண்டு வந்து சுடுதண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா சாதா மிளகாய் கூட போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 மிளகாய் போட்டுக்கிறேன். 5 மிளகாய் போட்டுக்கிட்டு உடச்சி போட்டுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து புளி வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ரொம்பவும் போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நறுக்கிக்கிறேன் சின்னதாக. நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா நீங்கள் வந்து சாதா மிளகாய் போட்டிங்கன்னா காரம் செமையாக இருக்கும். அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரம் பிடிக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். நான் வந்து எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னா காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புளியும் போட்டு ஓரளவுக்கு மிக்ஸ்டான காரம் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து மிக்ஸ்டு 2மே கலந்த மாதிரி தான் இருக்கும். காரமும் இனிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிரேவி வந்து நான் வந்து எப்படி யோசித்து பண்ணேன்னா, ஈக்குவலாக காரம் இனிப்பு எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நல்லா இருந்தது, சொல்ல தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெங்காயம் எல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் வர காலி ஆயிடுச்சு, கடைசி நேரத்தில் காலி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து போய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி எல்லாமே சொதப்பிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் மத்தியானம் சமையலே வந்து பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நான் மெதுவாக பண்ணுவேன். எது செஞ்சாலும். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிகிறதுக்கே வந்து பெரிய விஷயம். ஸோ எப்படியோ பண்ணிட்டேன். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் லைஃப்பில் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன்னா அது வந்து எனக்கே தெரியல எப்படின்னு. ஏன்னா வந்து என் லைஃப்பில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் நானும். ஸோ எனக்கே வந்து என்னை நினச்சா கொஞ்சம் வந்து காம்ப்ரமைசிங்காக தான் இருக்குது.
அது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி அப்படியே இப்போ ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இந்த வரமிளகா நம்ம வச்சுருந்தோம்ல, இது சுடுதண்ணியில் ஊற போட்டிருந்தோம்ல, அந்த வரமிளகாவும் புளியும் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா என் லைஃபே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து நான் படாத கஷ்டம் இல்லை. என் லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கேன்னு நினைக்கிறப்பமே வந்து எனக்கே வந்து ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ எல்லாருமே லைஃப்பில் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ நம்மளே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதை நினச்சி நம்ம வந்து லைஃப்பை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கைவிட்டுறாதீங்க. என்றைக்குமே வந்து என் லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நினைக்கிறேன். ஸோ நானே வந்து இப்போயும் வந்து மாறிட்டு தான் இருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ போயிட்டே இருக்கும். ஸோ ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துகிட்டே தான் இருக்கேன். போகணும்னு நினச்சி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்காகவும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்குறது. இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது, வேறு எதுவுமே கிடையாது. மசால் பொடி கூட வந்து நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு இது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த 1 ஸ்பூன் ஆயில் தான். அந்த ஆயிலில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பொரிச்சதுக்கப்புறம் நாம் ஆட் பண்ண வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ண சிக்கனை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து நல்லா வந்து லைட்டாக ஃப்ளேவராக வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா, சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றணும், இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து செஞ்சு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆக போகுது. இந்த டேவும் எனக்கு சூப்பராக இது போச்சு, உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன், இன்னொரு vlog பெரிய vlogலோட. ஸோ பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.